சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நான் இப்பொழுது சொல்லும் இந்த வாக்கினை முழுமையாக கேள். அப்பொழுதுதான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது புரியும். உனக்கு என்னை எவ்வளவு பிடித்திருக்கிறது என்பதும் நன்றாகவே எனக்கு புரியும். தங்கமே, நான் எது சொன்னாலும் உன் வாழ்க்கைக்காகத்தானே இருக்கும். அதை முதலில் நம்புகிறாயா? நான் இப்பொழுது சொல்கிறேன், காதில் வாங்க. நீ மிக மிக கனிவானவள். நீ மிக மிக அன்பானவள். ஆனால் சூழ்நிலை உன்னை மிக வாட்டி வதைக்கிறது. ஆனால் நீ ஏறக்கூடிய படிகளை சீக்கிரமாகவே ஏற உள்ளாய். வாழ்வில் நீ எந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த விஷயத்தை வாழ்க்கையில் நீ சாதிக்க உள்ளாய். எதிர்பார்க்காத பல விஷயங்கள் இப்பொழுது நடந்தது. அதே போல எதிர்பார்க்காத பல விஷயங்கள் உன் வாழ்வில் நல்ல விஷயங்களாகவே நடக்கப் போகிறது. கவலை என்பதை மனதுக்குள் எந்நாளும் தூக்கி சுமக்காமல் சந்தோஷத்தை தூக்கி சுமந்தால் வாழ்வில் நீங்கள் நிம்மதிகரமாகவே வாழ்வீர்கள். இதுவே உண்மையானது. வாழ்க்கையில் நீ கடினமாகவே உழைக்கிறாய். அதனால் நீ எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் நிச்சயமாக உன் வாழ்வில் அதற்கான சம்பளமும் அதற்கான உயர்வும் உன் வாழ்வில் நீ பெறுவாய். இதுவரை நீ என்னென்னவோ நினைத்தாய் அல்லவா? ஆனால் நீ உன் வாழ்க்கை மாறப்போவதை நிச்சயமாகவே உன் கண் குளிரவே பார்க்க உள்ளாய். தங்கமே, இப்பொழுது நான் சொல்லப்போகும் விஷயங்கள் உங்கள் மனதில் இருக்கும் கவலைகளை முழுமையாக எடுக்கும். நான் இப்பொழுது சொல்ல வேண்டிய விஷயத்திற்கு வருகிறேன். நான் ரொம்ப தூரத்தில் இருந்து உன்னை காணுவதற்குத்தான் வந்தேன். அதுவும் இந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்வதற்குத்தான் ஓடோடி வந்தேன். என்னுடைய தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கும் எதிர்மறையான விஷயங்களை அடியோடு எடுத்துவிட. உன் வாழ்க்கையில் நீ எதை நினைக்கிறாயோ அதை நல்ல விஷயமாகவே நினைத்துக்கொள். உங்களுடைய வாழ்வில் அதிர்ஷ்ட தேவதையானது கதவை நிச்சயமாகவே தட்டும். அந்த நேரம் நீ சுதாரித்து கொண்டு வாழ்க்கையை நல்ல முறையில் பிடித்து கொள்ள வேண்டும். புரிகிறதா என் தங்கமே? உன் வாழ்விற்கு நீயே பொறுப்பாவாய். உன் வாழ்க்கை முழுவதும் உன் கட்டுப்பாட்டிலேயே தான் இருக்கிறது. அதனால் வேறு யாரையும் குறை கூற வேண்டாம். எல்லாலும் உனக்கு நான் இருப்பேன் என்று நம்பு. உன் வாழ்க்கையில் இதுவரை அதிர்ஷ்டமில்லாமலேயே இருந்ததல்லவா? இதற்கு மேல் அதிர்ஷ்டங்களும் சகல ஐஸ்வர்யங்களையும் நான் எடுத்து வந்து உன்னுடைய வாழ்க்கையில் வைத்து விடுவேன். அதை நீதான் இனி நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும். என்னுடைய தங்கமே, எதையும் நினைத்து வருத்தம் இனி பட தேவையில்லை. ஏனென்றால் உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் சமமாகவே நான் இருந்து உனக்கு வழிகாட்டியாக ஆக உள்ளேன். நடக்க இருக்கும் விஷயத்தை மட்டும் இனி யோசி. நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி எல்லாம் யோசிக்காதே. தங்கமே, உன்னுடைய வாழ்வில் எது நடந்ததோ அது நல்லதுக்கு என்று நினைத்துக்கொள். அதன் மூலமாக பல விஷயங்களை நீ அறிந்து கொண்டாய். பல மனிதர்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாய். சரியா? அதனால் இதற்கு முன்பு நடந்த அனைத்தையும் மறந்துவிட்டு இனி நடக்கப் போகும் இன்பமான செயல்களை மட்டுமே சிந்தித்து கொள்ளுங்கள். வாழ்வில் நல்ல முறையில் உங்கள் வாழ்க்கையை நீங்களே அமைத்து கொள்வீர்கள். ஏகப்பட்ட விஷயங்கள் உன்னை காயப்படுத்தியிருந்தாலும் இதுவரை இதற்கு மேல் உன் வாழ்வில் உன்னை நான் நல்ல முறையில் உன்னை வாழ வைப்பேன். இதுவரை உன் வாழ்வில் நடந்தது அனைத்தும் உன்னை பக்குவப்படுத்துதானே தவிர உன்னுடைய வாழ்வில் உன்னை கெட்டு போக வைக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணங்கள் ஆனது எனக்கு இல்லவே இல்லை. நான் சொல்லும் விஷயங்கள் உனக்கு நன்றாகவே புரிந்திருக்கும். தங்கமே, இனி இன்பமே என்று நினைத்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வா. உனக்காக என்றும் நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.